ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவன் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலும் புதிய வார்த்தையோடு, கர்த்தர் கொடுத்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தை யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 5வது இறை வார்த்தை. அதிகாலமே எழுந்து. யோபு திரளான ஆசைக்கு சொந்தக்காரனாய் இருக்கிறவன். கர்த்தர் அவனை தேசத்திலே உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தார். செல்வந்தனாக, ஐஸ்வர்யம் உள்ளவனாக, ஆசீர்வாதம் உள்ளவனாக, ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள் என்று சொல்லி திரளான செல்வந்தனாக 10 பிள்ளைகளை கொடுத்து எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்திருந்தாலும் அவன் கர்த்தரை சந்திப்பதிலே அவன் ஆயத்தமாயிருந்தான். இதெல்லாம் கொடுத்தது கர்த்தர் மாத்திரமே. இதெல்லாம் கொடுத்தது ஆண்டவர் மாத்திரமே. அதிகாலமே எழுந்து, ஒருவேளை என் பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்கள், ஒருவேளை என் குடும்பம் தவறு செய்திருக்கும் என்று சொல்லி காலை வேளைகளே பலிப்பீடத்தில் வந்து நின்றானாம். வேதம் சொல்கிறது, சர்வாங்க பலிகளை செலுத்தினார். பலிபீடத்திலே, கல்வாரி பீடத்திற்கு முன்னதாக அதிகாலையிலே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வந்து நிற்க வேண்டும். இந்த காலை வேளையிலே தேவனுக்கு முன்னதாக நின்றீர்களா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு மாமிசத்தில் வெளிப்பட்ட நாட்களிலே, மனிதனாய் அவதரித்த நாட்களிலே இருட்டோடு எழுந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கும்படியாய் மலைக்கு கடந்து போகினார். பாருங்கள், தன் சீசர்கள் கூட என்ன இவங்களுக்கு ஜெபிக்க போகிறாரு, எங்கேயோ போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்க. ஜெபத்தில் தான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியும், ஜெபத்தில் தான் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஜெபத்தில் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு நீங்கள் உடன் இருப்பீர்கள் சொன்னால் சகல காரியங்களையும் புதிதாய் மாற்றுவார். எல்லாம் கடந்து போனதை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். புதிய காரியங்கள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வெளிப்படும், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை காண்பீர்கள். நல்ல கவனிங்க, யோபு சகல ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறத பிசாசு பிதாவின் முன்னதாக சாட்சி கொடுக்கிறார். நீர் வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னா, ஜெபிக்கிற மனிதனுக்கு தேவன் வேலி அடைக்கிறார். தேவன் சம்பத்துக்கு, தன் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் குடியிருப்புக்கு உங்கள் ஜெபத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் வேலி அடைக்க முடியும். பிசாசு தொட முடியாது, சத்துரு தொட முடியாது, துரத்தலாம், தொட முடியாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னாரே, அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எங்களுடைய ஜெபக்குழுவிலே அருமையான ஒரு சகோதரி உண்டு. அவள் கணவர் இல்லை, 2 பிள்ளைகள் உண்டு. இந்த 2 பிள்ளைகளுக்காய் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் 3 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார ஆரம்பிச்சு, என்றைக்கு மனம் திரும்பி இந்த ஜெபக்குழுக்கு வந்தனோ, சாக வேண்டும் என்று சொல்லி நிலையிலே நான் இருந்தபோது என்னை அழைத்து வந்தார்கள். அந்த நாளிலிருந்து கர்த்தரனை ரட்சித்த நாட்களிலிருந்து 3 மணிக்கு எழுந்து ஜெபிப்பே, காலை வேளையிலே எழுந்து ஜெபிப்பே, என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பே. 2 பிள்ளைகளும் அருமையான வேலை கொடுத்து இன்றைக்கு சகல காரியங்களையும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஒரு அருமையான மகன் சென்னை பட்டணத்திலும், ஒரு அருமையான மகன் மேற்கு வங்காளத்திலும், கல்கட்டாவிலும் அருமையான வேலையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் வீதமாக சொன்னார்கள் கடந்த நாட்களில், இதெல்லாம் காலை வேளையில் நான் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே உண்டாகிறது. உழைத்து கொடுக்க கணவர் இல்லை என்று சொல்லி கலங்கி நின்றபோது கர்த்தரை மாத்திரம் விடாதபடி நான் ஜெபத்தில் காத்திருக்க ஆரம்பித்தேன். அதிகாலையிலே எழுந்து என் தேவகளை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். இன்று வரை தெய்வம் நீ கைவிடாதபடி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராய் இயேசு உயிரோடு இருக்கிறார். உன் தேவையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறா, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறா, உன் கண்ணீரை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறா, உன் மரண கண்ணியை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறா, இந்த பிசாசு கட்டுகளை உடைக்க ஆயத்தமாக இருக்கிறா. நீ ஆண்டவருக்கு முன்னதாய் காலை வேளையில் வந்து நின்று பாருங்கள். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு. இன்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே தேவனுக்கு முன்னதாய் நின்று, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்கின்ற ஒவ்வொரு இருதயத்திலும், இதை காண்கின்ற ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தருடைய ஆவியான பேசுவீராக. அதிகாலையில் தேடுவில் கர்த்தரை கண்டடைவார் என்ற வசனத்தின்படி அதிகாலையில் உம்மை தேடி உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. தகப்பனே, அவள் மன இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் நீக்கி ஆசீர்வதியும்.
ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.